அரசு பேருந்தில் பயணித்த தனக்கு பயணச்சீட்டுக்கான கட்டண சலுகை வழங்கப்படவில்லை என இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் கேப்டன் சச்சின் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையை சேர்ந்த இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் கேப்டன் சச்சின் சிவா ரயில் மூலம் டெல்லி செல்வதற்காக ஈரோட்டிற்கு பேருந்தில் வந்துள்ளார். மதுரையில் அவர் ஏறிய பேருந்தில் 75% பயணச்சீட்டு கட்டண சலுகையை பெற தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆவணத்தை காண்பித்துள்ளார். எனினும் இதனை நடத்துனர் ஏற்க மறுத்ததாகவும் முழு கட்டணம் வசூலித்ததாகவும் சச்சின் சிவா கூறியுள்ளார். கட்டண சலுகைக்கான அரசாணை இருந்தும் ஏன் மறுக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பியுள்ள சச்சின் சிவா இது தொடர்பாக அரசு ஊழியர்களுக்கு உரிய அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த யூடிஐ கார்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ இது லோக்கல் பஸ்ஸில் தான் செல்லும், மாவட்டத்துக்கு மாவட்டம் பயணிக்கிறதுக்கு நீங்கள் புக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவில் தெளிவாக போட்டிருக்காங்க, யூனிக் டிசபிள்டு ஐடி அண்டு நேஷ்னல் டிசபிள்டு ஐடி ரெண்டுமே செல்லும். லோக்கலில் நீங்கள் ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கிறலாம். மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்கு நீங்கள் சலுகை விலையில் 75% சலுகையில் நீங்கள் பயணம் பண்ணிக்கிறலான்னு தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுவும் செல்லாது அப்படின்னா அப்போ நாங்கள் எதைத்தான் கொண்டு வரணும்? தயவு செஞ்சு அரசு ஊழியர்களுக்கு எந்த ஐடி கொடுத்தா செல்லும், எது செல்லாதுன்றதை தெளிவான முறையில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் பயணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு இலவசமாக அறிவிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.